சொல்லுங்க, இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றி. தீய சக்தி திமுகவை வீழ்த்தி தூய சக்தி தாவேகாவினுடைய ஆட்சி மலர்ந்திருக்கு. இந்த தூய சக்தியினுடைய ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி, தமிழ் மண்ணுக்கான ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி, சமத்துவ ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. தமிழ் மண் என்பது முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மண். முற்போக்கு தலைவர்களால் மிக சிறப்பான முறையில் இந்த ஆட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை 5 ஆண்டுகள் மக்கள் மன நிறைவோடு மக்கள் மகிழ்ச்சி கொள்ளும் வகையில் நடத்துவார். கூட்டம்லாம் ஓட்டம் மாறா சொல்லியிருக்காங்க. இப்போ ஓட்டம் மாறி இருக்கு, இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்கள் கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம் என்று நாங்கள் நிரூபித்து விட்டோம். அதனால இந்த டயலாக திரும்ப யாரும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாயில புண்ணுதான் வரும். தாவேகா தலைவரோட விஜயோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னொரு 1 மணி நேரத்தில் நீங்க அதை பார்க்க தானே போறீங்க. நாங்க சொல்றதை விட தலைவர் அவர்கள் அந்த முதல் கையெழுத்து போடுகின்ற பொழுது அது மிக சிறப்பாக இருக்கும். எப்போதும் முதல் கையெழுத்து நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறேன் தான் முதல் கையெழுத்து. 2வது கையெழுத்து என்னன்னு கேளுங்க. 2வது கையெழுத்து என்ன இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க தற்கூரிகள் கிடையாது, நாங்கள் அறிவாளிகள். அதனால சொல்றேன். ஏன்னா எதுக்கு இது சொன்னா புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். இவர்கள் தற்கூரிகள் என்று சொன்னாங்கல்ல, நாங்க தற்கூரிகள் கிடையாது, நாங்கள் ஆச்சரியர் கூறிகள் என்று நிரூபித்து விட்டோம். சரிங்களா? நன்றி. மிக சிறப்பான ஆட்சியாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பிய சமூக நீதி ஆட்சியாக, தந்தை பெரியார் அவர்கள் விரும்பிய சமத்துவ ஆட்சியாக, இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக மக்கள் விரும்பும் ஒரு ஆட்சியை கொடுப்பாரு. அம்பேத்கரின் பேரனாக, பெரியாரின் பேரனாக, சமூக நீதியின் காப்பாளனாக அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பாரு. அவரை வெறும் நடிகரா பார்க்காதீங்க, அவர் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவர். எம்ஜிஆர் எடுத்த சதவீதத்தை விட அதிகமா எடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது இங்க சண்டை மூட்டி விடுற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். நன்றி.